தமிழக அரசின் தொகுதி வரையறைக்கான மறுசீரமைப்பு கூட்டத்தை கண்டித்தும் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் கொடுக்காத கேரள முதல்வர் கர்நாடக துணை முதல்வரின் வருகையை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நிர்வாகிகள் தங்களின் வீடுகளின் முன்பு கருப்பு கொடி கட்டி வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகாபுரம் தோட்ட இல்லத்தில் பாஜக மூத்த தலைவர் ராஜா கருப்பு கொடி ஏற்றி போராட்டத்தில் ஈடுபட்டார். தமிழக அரசை கண்டித்து நெல்லையில் எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் தனது சட்டையில் கருப்பு கொடி அணிந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். தமிழக அரசை கண்டித்து முல்லை பெரியார் அணையில் கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்வதாக கூறியும் காவிரி நீர் கொடுக்காத கர்நாடக துணை முதல்வரை கண்டித்தும் மொடக்குறிச்சி பாஜக எம்எல்ஏ சரஸ்வதி பெரியார் நகரில் உள்ள தனது வீட்டின் முன்பு கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். கோவை காந்திபுரம் ராம்நகரில் வீட்டு முன்பாக கருப்பு கொடியை கட்டி வைத்த பாஜக நிர்வாகிகள் கைகளில் கருப்பு பலூன்களை வைத்துக் கொண்டும் பதாகைகளை ஏந்தி அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். தொகுதி வரையறைக்கான மறுசீரமைப்பு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழகம் வருகை தந்துள்ள கேரள மாநில முதல்வர் கர்நாடக மாநில துணை முதல்வரை கண்டித்து நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் கோனேரிப்பட்டியில் பாஜக மாநில துணைத் தலைவர் கே.பி. ராமலிங்கம் தலைமையில் பாஜக நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாகர்கோவில் வெள்ளாடிச்சி விலையில் கன்னியாகுமரி மாவட்ட பாஜக பொருளாளர் முத்துராமன் இல்லம் முன்பு கூடிய நிர்வாகிகள் கருப்பு கொடி கட்டி அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர்.